எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உங்களுக்கு எறா ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு 30 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான எறா சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 500 கிராம் சின்ன சைஸ் எறா எடுத்திருக்கேன். தோலோட 500 கிராம். தோலெலாம் எடுத்து க்ளீன் பண்ண பிறகு இது ஒரு 250 கிராம்ஸ் வந்திருக்கு. நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எறாவை மேரினேட் பண்ணிக்கலாம். முதல்ல அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். எறாவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு வடிகட்டி தான் நம்ம எறாவை எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்கள். ஸோ எறா சும்மாவே தண்ணி விடும். அதனால் நீங்கள் கழுவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மசாலாவில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்ல ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம எறாவை வறுத்துக்கணும். பாருங்கள், எறா மசாலாவில் நல்லா ஊறி அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃப்ளேமை கூட்டிட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். எறா குயிக்காக வதங்கிடும், ரொம்பவே சட்டுன்னு வதங்கிடும். அதனால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஃப்ளேம் ஹைலே வச்சுருங்க. இது சின்ன சைஸ் எறானால சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். கலரே மாறிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் கூட ஆகலை. எறா வெந்துருச்சு. இப்போ நான் பேன்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுறேன். சீ ஃபுட்டில் உங்களோட டாப் 3 சாய்ஸஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மீன், எறா இது ரெண்டுமே ஈக்குவலாக பிடிக்கும். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு பெரிய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 5 பெரிய பல்லு பூண்டை தட்டி சேர்க்குறேன். பூண்டை கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன். பட் நீங்கள் நல்லா தட்டி போடலாம். அடுத்து இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல மெலிசாக நறுக்கி சேர்க்கணும். இதோட தாராளமாக ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக மாற தேவையில்லை. ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த உடனே நம்ம ரைஸ் அப்போ சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசாக நறுக்கினா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அது 250 ml கப்பு பச்சரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி சேர்க்க போகிறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்ச எறாவை சேர்த்துடலாம். ஸோ எறாவை போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோலியே வச்சு செய்யுங்க, அவசரமே வேண்டாம். ஸோ அந்த எறா மசாலாவில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த ரைஸில் நல்லா விரட்டி விடுங்க. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமுக்கு கூட்டி எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த எறா சாதம் பச்சரிசி வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் எந்த சாதம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் இந்த சாதத்தை செய்யலாம். இப்போ ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு வாட்டி உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். போட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நான் எறா பிரியாணி முன்னாடி செஞ்சுருக்கேன், அந்த லிங்க் தரேன். சப்போஸ் உங்களுக்கு எறா ரொம்ப பிடிக்குன்னா இந்த எறா பிரியாணியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் ஒரு கையளவு நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ நம்மளோட எறா சாதம் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. வாசனை இங்கே அப்படியே தூக்கு, பார்க்கும்போதே வாயெல்லாம் ஊறுது. எனக்கு சூடாக ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டா இருக்கும் பாருங்கள். ஆஹா, எறா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எறா நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அதை ஓவர் குக் பண்ணல. சிம்பிள் ஃப்ளேவர்ஸ் பிரமாதமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக இந்த ரெசிபி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வீக்கெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக எறா வாங்கி இந்த சாதத்தை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.